யா பெருசு என்ன டீ என்ன பெருசு சிறுசுன்னு வந்துருவா அப்படியா? நீதான் உட்கார சொன்ன இடத்துல அப்படியே உட்காந்துருக்கோம்ல. இப்போ என்ன ஒன்று சொல்கிறேன் என்ன? வேற ஒன்றும் பண்ண சொல்லலை. எப்படி உட்காந்துருக்கியோ பிறகு அப்படியே உட்காந்துருக்கணும். இந்த வேற இதில் உள்ள அம்புட்டு பாத்திரமும் பித்தளை பாத்திரம் யாராவது ஒன்று தூக்கிட்டு போனாலும் உனக்கு கொன்னியே விடுவேன் பார்த்துக்க. நீ அத்தோட இருக்க மாட்ட. அவ்வளோதான், காலி பண்ணி விடுவேன். எல்லாத்தையும் பத்திரமா காய வச்சு எடுத்து வைக்கணும். என்ன புரிஞ்சுதா? யாரு டீ பாத்திரத்தை தூக்கிட்டு போவாவ? நம்ம ஊர்ல என்ன பாத்திர களவாணியா இருக்கிறாவ? ஒருத்தரும் இல்ல டீ. ஒருத்தரும் இல்லதான். அதெல்லாம் புதுசா களவாணியும் நிறைய இருக்குதுங்க. உனக்கு தெரியாது. நீ பத்திரமா பாத்துக்கிறது உன்னோட வேலை. சொல்லிவிட்டேன். என்ன சாசி? சாசி இங்க வர ரெங்கராசி, இப்ப எதுக்கு பல்ல காட்டிக்கிட்டு இருக்க? கே நான் என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன்? டான்ஸ் ஆடினா கூட பார்க்க சகிக்காது. அப்போ யார் பல்ல காட்டுவா? சை, அது ஒன்றும் இல்லை. என்ன பாத்திர கடை எதுவும் வச்சிருக்கியா என்ன? ஆ, பாத்திரமா கவுத்தி போட்டு வச்சிருக்கிறியா? இருக்கு கூமட்ட பாத்திர கடையிலுக்கு நான் வைக்க போறேன். பின்ன எல்லாத்தையும் போட்டு காய வச்சிருக்கியோ? பொங்கல் வந்தா வேற என்ன வேலை? பரணியில் கிடக்குது அம்புட்டை மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் அவுத்தி இறக்கி கழுவி காய வச்சு வருஷம் பூரா இதை பண்ணுறதே தான் வேலை. பாதி இந்த கிளவி விட்டு கிளவி வித்து விடுவான். கிளவினாலும் கேட்க மாட்டுது. என் உசுறு இருக்கிற வரைக்கும் என் பாத்திரம் இருக்கணும் ஆகா ஓகோன்னு ஏதாவது ஒரு பில்டப்பை கொடுத்து வருஷத்துக்கு வருஷம் வேலை வாங்கி கொடுத்து பார்த்துக்க. நானும் இது எப்போ மண்டையை போன இது பூரா வைக்கலான்னு தான் இருக்கேன். ஓட்ட வாடலையே. என்ன சொன்னீ? உங்களை இல்லத்தே, அந்த பக்கத்து வீட்டு மங்க மாலை சொன்னேன். உங்களுக்கு எதிரி இருக்காளா அவ அவளை சொன்னியோ? சரித்தா சரித்தா. மாமியாவுக்கு பக்கத்து வீட்டு மங்கம்மா பேர சொன்னது பல்லு பூரா எம்புட்டு காமிக்குது பாரு. அதான் ரெங்கராசி, இந்த கிளவியலுக்குள்ள கிளவிய என்ன போட்டி பத்தியா? ஆ இருக்காத பின்ன. உனக்கு மட்டும் எடுத்து விட்டு பரிமளா மேல என்ன கடுப்பு கடுப்பு ஆகுற? அது மாதிரிக்கே அதுக்கும். ஆமா, அதுதான் எல்லாத்தையும் தூக்கி விளக்கி வச்சு கிளவியும் உட்கார வச்சாச்சு. ஒன்று மிஸ் ஆச்சு, நீ மிஸ் ஆயிடுவன்ட்டே. ஆமா, உன் வீட்டு பாத்திரத்துல யாவ வந்து தூக்கிட்டு போப்பாரா? அட பூவாங்கிட்டு பார்த்தேன். அப்படி சொல்லாத எங்கராசி. பித்தளை பாத்திரம் விற்கிற விலைக்கு எவ தூக்குவான்னு மட்டும் சொல்லாத. இதை தூக்குறதுக்கு ஒரு கும்பல் அலையும். ஆமா, அலையுது அலையுது. சரி சரி, நானே அசந்து போயிட்டேன். என்னடா அது புட்டா காயுதுன்னு. பொங்கலுக்கு தான் காய வச்சிருக்கியோ? பொங்கல்னோடதே யாவும் வருது. சரி, வேலை வெட்டி நிறைய கிடக்கு. எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் பாத்திரம் பண்ணால் எங்கள் அம்மா வழி கட்டி வச்சுருக்கோம். அதெல்லாம் கழுவி போட என்னைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த வருஷம். அவதான் எல்லா வேலையும் பார்த்துருவா. அப்புறம் என்ன? சரி ரெங்கராசி, சந்தைக்கு போலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன். நீ மட்டுமா போற? இல்ல புஷ்பா வாரம்னா. சரி சரி, போயிட்டு வாங்க. பெரியம்மா, பாத்திரம்லாம் பத்திரமா பார்த்துப்பியா? ஆ பாத்துக்குவேன் ரெங்கராசி. சரி பெரியம்மா, பார்த்துக்கிட்டா சரித்தேன். இங்க வர ஐட்ட பத்திரமா பாத்துக்க. அவனுக்கு சந்தையில பொறி உருண்டை வாங்காரேன். ஆ எத்தா, சந்தையில அந்த சமோசா இருக்குல்ல, சமோசா அது நல்லா இருக்கு பாத்துக்க. அதுல 2 வாங்கியாயேன். சமோசாலாம் அந்த பல்லுல எங்கிட்டு மெல்லி திம்ப என்ன கதையோ. எங்கிட்ட வாங்கிய தொலைகிறேன். பாத்திரம் போட்டு பத்திரம் நான் பாத்துக்கிறதா, நீ பூவா. இந்த கிழவிய வேற நம்பி விட்டுட்டு போறோம். என்ன கெதி ஆகுதோ தெரியல. பாத்துக்குவோம். ஏன் அம்மா, இவ இருக்க வரைக்கும் இந்த வெயிலே உட்காந்துருக்க மட்டுக்கு இருக்கு. அப்படி நிழல்லவே உட்காருவோம். இது யார் தூக்கிட்டு போறான்னு என்ன அப்படி உட்காத்தி வச்சிருக்கான்னு தெரியல. என் அம்மா மருமோ குடும்பம் தான் இங்கே நடக்குது. மாமியா குடும்பம் கூட பரவாயில்ல. சத்தோட இப்படி படுத்துட்டே பார்த்துக்குவோம். எப்படியே உட்காந்துட்டேவா இருக்க முடியும் நாம? அமுதா, அமுதா. வந்துட்டேங்க. சசிப்பில் இருக்குல்ல, சசிப்பில் வீட்டில் உள்ள அவ்வளோ பாத்திரத்தையும் ரோட்டு பக்கம் விலக்கி வச்சுட்டு மாமியெல்லாம் உட்கார வச்சுட்டு போகுது பார்த்துக்க. சந்தைக்கு போகுதான். ஐயையோ, அந்த பாத்திரத்தை யார் தூக்கிட்டு போகிறா சொல்லு? அதுக்கு ஒரு ஆளை வேற உட்கார வச்சுட்டு போயிருக்கு. நீங்க வேற பித்தளை பாத்திரமோ? ஆமாம் ஆமாம், பழசுபட்டு. இதை தூக்கிட்டு போய் வித்தா எவ்வளோ ரேட்டு தெரியுமா இப்பெல்லாம்? அது தூக்க வாள் இல்ல. நீங்க வேற அதுக்கு தான் அவ அப்படி சொல்லிட்டு போயிருப்பா. ஐயா, நீ சசி விட்டு பாத்திரத்தை சொல்லவும் தான் ஞாபகம் வருது. நம்ம வீட்டெல்லாம் இறக்கி விலைக்கு வைக்கணுமியா. பொங்கலுக்கு இன்னும் 4-5 நாள் தான் இருக்குதுல்ல. என்னைக்கு எல்லாம் பார்ப்போம், வேலைலாம் ஆரம்பிப்போம். இவர்கிட்ட போயிட்டு எதுக்கு தான் சொல்லிக்கிட்டு நாம அழகா நாமளே இறக்கி நானே எல்லாம் பண்ணியற விடுங்க. இதை சோம்பேறி பிடிச்ச மனசுங்கிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு? ஆமாம்,
எண்ணிட்டே சொல்லுவேன்னு சொல்றான் பத்தியா, அதுதான் நானும் சொல்றேன். பரவாயில்லையே. அப்போ மாமியாரும் மருமகளும் எப்படி இறக்கணுமோ இறக்கிக்கோங்க. அமுதா, பாப்பா எங்க? பாப்பா அந்த ரூமு பக்கம் தூங்கிட்டு கிடக்கா. நான் இங்க போடல, அவ சத்தம் கேட்டா எழுந்துடுறாளா. நீங்க வந்தாலும் எப்படி அமுதா அமுதான்னு கூப்பிடுவியன்னு அங்க தூங்க போட்டேன். அது சத்தம் கேட்டு டபக்குன்னு முழிச்சிருது, அதான். ஓ, அதனால அங்கிட்டு தூங்க போட்டிருக்கியோ? ஆமாங்க, டபக்கு டபக்குன்னு முழிச்சிட்ற பத்தியலா, அதனாலதான் சரி அங்கிட்டு தூங்கட்டுமேன்னு அங்க தூங்க வச்சிருக்கேன். சரி சரி, அதுவும் நல்ல ஐடியா தான். சரி, சாப்பாடு எடுத்துட்டு வரவா? ஆ சரி அமுதா, எடுத்தா. என்னம்மா, உனக்கு நல்ல மருமக தானே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆமாடா, உன்னையே அவ எதிர்பார்க்கல. நாம படிக்கிறோத்த அவரையே கூப்பிடுறியன்றா. அப்புறம் என்ன, விடு. இருந்தாலும் இப்பதானே அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அவளை போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. நீ தான் எல்லாம் பண்ணணும், சரியா? அவ சொல்றாங்கிறதுக்காக நீ பேசாம எனக்கு என்ன இருக்கக்கூடாதுப்பா. ம் சரிம்மா, எனக்கு எல்லாம் தெரியும். ஆத்தாடியோ, என்னடி இது? இம்புட்டு பாத்திரத்தை கொட்டி வச்சுட்டு கிளவி பான்னு தூங்குது. நமக்கு நே இருக்கே பாத்திரம், நாலு இந்தான நாலு இல்லை. நமக்கு நே இருக்குதே மாமியா கிளவி, ஒன்னத்தும் இல்லை. வித்து வித்து தின்னுபுட்டு வீட்டில் ஒரு பாத்திரம் இல்லைம்மா. சாசியாவது பரவாயில்ல, அம்புட்டு பாத்திரம் வச்சிருக்கிறா. இந்தா பொங்கலுக்கு விலைக்கு கழுவி மாமியாவை காவலுக்கு உட்கார வச்சிருக்கா. கிளவி என்னடா தூங்கிட்டு கிடக்கு. இதில் ஒரு நாள் இருந்தால் போதுமே, நல்ல வித்து புட்டு பொங்கலுக்கு ஓகோன்னுவே நல்ல கொண்டாடலாமே. சரி சரி, ஒன்றா கடத்தி நம்ம வீட்டுக்கு உள்ளே கொண்டே வச்சிருவோம். அப்புறமா ஒரு லாரி வர சொல்லி, லாரி தேவையில்ல, ஒரு டெம்போவில் வர சொல்லி அப்படியே எள்ளி கொட்டிட்டு டக்குன்னு ஓடிடலாம். போய் விற்றுட்டு வந்துடுவோம். அதுதான் ஐடியா. கிளவி எப்படியும் இப்போ எந்திரிக்காது போல, நல்லா கொட்டாய் விட்டு விட்டு தூங்கிட்டு கிடக்கு. தூக்குடி தூக்குடி தூக்குடி. எவ்வளவு இந்த ஊருக்குள்ளே பார்த்தாலுவன்னா போட்டு விட்டுருவாளுவ. நம்ம மேலே பல பேர் காண்டா இருக்கிறாளுவ, எப்படா இவன் மாட்டுவான்னு. இது வேற, டக்குன்னு தூக்குடி தூக்குடி. தூக்கு தூக்கு, இதையும் தூக்கு. என்னமா இது, பொங்கறத பாத்திரம் ஒண்ணு கூட காணும். ஐயோ, அட கடவுளே, அவ்வளோ பாத்திரம் விலைக்கு போட்டது காணும். இங்க வந்து கிளடி, கிளவி கிளவி, இங்க பாரு பச்சை முட்டை. ஐயோ ஐயோ, அம்புட்டு பாத்திரம் ஒண்ணு கூட காணும். நல்லா தூக்கமா கேட்க உனக்கு. எந்திரிக்கிறல்ல சாசி, வந்துட்டியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோமாம்மா. அம்மா பொறி உருண்டை எங்க? எதை எடுத்து வைக்க? ஒன்னதான் தூக்கி கூட போடணும். இப்போ எங்க தூக்கி தான் போட போறேன் பாரு. பாரு, ஒண்ணு கூட காணும். எதை நான் எடுத்து வைக்க? இங்க காய போட்டது அவ்வளவு எங்க? என்னடி இல்ல காஞ்சு முடிச்சிட்டு காய போட்டது எங்கங்கிற? நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு அப்பமும் வாங்கிட்டு நான் படிச்சு 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 சொல்லிட்டு பண்ணும்ல, எல்லாம் காயுது. பார்த்துக்கோ பத்திரமா தூங்கிறத, யாராவது களை வந்துட்டு போவேன்னு சொல்லிட்டு தானே போனேன். ஒண்ணு கூட காணும். எங்க எல்லாம் அப்போ? சசி எங்க நவரு பாரு, எங்கன்னு பாரு. ஆத்தாடி, சத்தோட தூக்கம் வந்துச்சுன்னு கண்ணா சந்துட்டே. இங்க இருந்த ஒட்டுமொத்த பாத்திரம் ஒன்னத்தை கூட காணும். யாத்தே, நான் என்ன பண்ணுவேன்? எப்படி அம்புட்டு காணாம போச்சுன்னு எனக்கு ஒண்ணு தெரிய மாட்டுக்கு. ஐயோ, இவகிட்ட நான் என்ன பேச்சு வாங்க போறேன்னு தெரியல. வெளுத்த போறாளே. சாசி, தூக்கம் வந்து இப்படி படுத்துட்டேன் போலம்மா. எப்படி காணாம போச்சுன்னு தெரியல. ஐயோ, என்ன சாசி வந்து மாமியார் தூக்கி போட்டு வெளுத்துறா? காணணும். ஏன் சாசி, என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் போட்டு இந்த அடி அடிக்கிறது நல்லா இல்ல, பாத்துக்கோ. எதுக்கு அடிக்கா? பேசாம போயிடு நீயே. நான் இருக்க கோவத்துல இந்த கிளவி இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன் பாத்துக்க. இது என்ன ஆச்சு? விவரத்தை சொல்லு. ஐயோ பாவம் டீ, பொட்டுன்னு பாய் சேர்ந்துச்சுன்னா என்ன செய்வ? உனக்கு தானே செலவு. அடி பாவி, உசுறு போகுதுன்னு சொல்ல மாட்டேக்கா, செலவுன்றா. எடியே, உனக்கே அது நல்லா இருக்கா? என்ன செலவு வந்தாலும் எனக்கு பரவாயில்ல, இது இருக்கத்துக்கு போய் தொலையிட்டு பாத்துக்க. போட்டும், நான் இன்னைக்கு இதை கொல்லாம விட மாட்டேன். நான் என்ன டீ பாவம் பண்ணி விட்டுதான் தொலையேண்டி, இடுப்பு நோவுடி. வா, இடுப்பண்ணிக்கு ஓட்டச்சரம் பாத்துக்க. சசி, பாத்திரத்தை காணும்னா இதுக்கு அப்படி போட்டு அடிக்க? நம்ம ஊர்ல எத்தனை கொள்ளக்காரனும் இருக்கானுவ, உனக்கு தெரியாது? இப்படியா ரோட்டு நாட்டுக்கு போட்டு காய போட்டு வைக்கிறது? எவ்வளோ என் பாத்திரத்தை எடுத்தான்னு மட்டும் தெரியட்டும். இந்த கிளவியை வெளுத்துறத விட அவளை இன்னைக்கு கொன்றுவேன். இன்னைக்கு அவளை அனுப்பிடுவேன் பாத்துக்க. ஆமா, அனுப்பிடுவியா? எங்கிட்டி அனுப்பிடுவா? சுடுகாட்டுக்கு.
சசி பாவம் விட்டு தொலை பெரிய மனுஷி போட்டும். அது யார் கண்டுபிடிக்கலாம், விடு விடுடி, இதை விடுடி. அடி பாவி, உன்னை என் அவனுக்கு கட்டிட்டு வந்ததுக்கு என்ன இந்த பாடு படுத்தி வைக்கிய? ஐயோ, என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையாட்டி? இந்த அடியா அடிக்குது. அடிக்கிறத வர இன்னைக்கு உனக்கு என்ன செய்யற பாரு. உன் மாவன் வந்தாலும் சரி, உன் மாவன் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி பரவாயில்ல, நான் பார்த்துக்கிடுதேன். அது உசுரோட இருந்தா தானே நீ பார்த்துக்க போற, அது கொல்லல போற.